நான் ஓட்டி விட்டுட்டேன். பார்க்கவே முடியாது. ஏய் கிருபா, சைலண்டா இரு. உள்ள புகுந்து கெடுத்துறாத. இது வீடியோ இல்ல, ஆதாரம். இன்னமும் பண்ணி தொலை. இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. நான் ரூமுக்கு போறேன். சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல. வீடியோ இரு. வா விக்ரம், டைம் ஆச்சு. இரு இரு இரு, வரேன் வரேன் வரேன். இரு. வா விக்ரம், கிளம்பு. டைம் ஆகுதுல. எந்திரி. போ. போ விக்ரம். பிரீத்தி. போ. வா. ஏய். சரி பிரீத்தி, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். என்ன? இல்ல, நான் இப்ப போனேன்னா திரும்பி வர ஈவினிங் ஆகும். அதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி. இஸ்ஸு. என்னது? இஸ்ஸா? இஸ்ஸுல கிஸ்ஸு. என்னது இது? இன்னைக்கு அவ்வளவுதான். சரி, நான் கிளம்புறேன். பாய். பாய். அந்த பிரீத்தி என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. எல்லா ஆதாரமும் இப்ப என் கையில இருக்கு. ஏங்க, அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு காட்டுங்களேன். என்னங்கடா, பெருமாள் கோவில்ல உண்டை கட்டி கேட்கிற மாதிரியே கேக்குறீங்க? அந்த பழக்கம் இன்னும் உங்களை விட்டு போலையா? கொஞ்சம் இருங்க, நான் காட்டுறேன். என்னாச்சு? என்னாச்சியா? ரெக்கார்ட் பட்டன் அமுக்க மறந்துட்டேன்டா. நம்ம பொழப்பு இப்படி காரி முயிர பொழப்பா போயிடுச்சே. என்ன விக்ரம், நீங்க ஆபீஸ் போலையா? ஒரு நாள் ஃபுல்லா புருஷன் பொண்டாட்டியா வாழலாம்னு சொல்லிட்டு என்ன ஆபீஸ் போக சொல்றியா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் கூட தான் இருக்க போறேன். அதான் நீங்க கேட்டதுக்கு மேலேயே கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஆபீஸ்க்கு போங்க. அது இல்ல பிரீத்தி, இன்னைக்கு ஆபீஸ் லீவ். லீவ் விட்டாங்களா இல்ல நீங்க விட்டீங்களா? இப்படி பண்ணா எப்படி? கடைசி வரைக்கும் என்ன எப்படி வச்சு காப்பாத்துவ? நாளையில இருந்து நம்ம நினைச்சாலும் இந்த லைஃபை வாழ முடியாது. திரும்ப இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம 2 பேரும் ஒரு செகண்ட் கூட பிரியாம சந்தோஷமா இருக்கணும். ஸ்ரீஜா, பாடுமா. நிறுத்து. என்ன பாட்டு சொல்லி கொடுக்குற நீ?
பதனிசாக்கு முன்னாடி என்ன வரும்? நான் வரும். என் வாயில அசிங்கமா வரும். யோ சரிகமால ஆரம்பிக்கும். இப்ப நான் பாடுறேன் பாரு. சரிகமா பதனிசா சனிதமா பதனிசா. ஆமா, இவர் அப்படி சீர்காழி கோவிந்தராஜ பாடி அப்படி கீழ்ச்சிட்டாரு. ஆமா, இந்த அம்மா பெரிய கேபி சுந்தரம்பாள். சரீரம் பெருசா இருந்தா கேபி சுந்தரம்பாள் ஆக முடியாது. சாரீரம் வேணும். இப்ப நான் பாடுறேன் பாரு. ஏனிப்படி தண்டு கொண்டு இன்புற்றோர் ஆண்டியானா. யார பத்தி ஆண்டின்னு சொல்ற? ஆண்டி சொல்லமா, பாட்டுல வருதுமா. நீ என்ன பார்த்து தான் ஆண்டின்னு சொல்ற? நான் சொல்ல பழனியப்ப பாட்டுக்கு முன்னாடி வரும். பழனியப்பா அந்த பாட்டு முன்னாடி வரும். பேசாதயா? என்ன பார்த்து ஆண்டின்னு சொல்ற? நீ வாய் மூடு. ரெண்டு பேரும் வாய மூடுறீங்களா? உங்க ரெண்டு பேரையும் பாட்டு சொல்லி கொடுக்கற மாதிரி நடிக்க தானே சொன்னேன். பெரிய சங்கீத மேதாவி மாதிரி பாட்டு பாடிட்டே இருக்கீங்க. யோ ராம்கி, என்ன ஸ்ரீஜா பேர் சொல்லி கூப்பிடுற? உன் பேர் அதானே? இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுறது அவ்வளவு நல்லாவா இருக்கு? அதை விட அசிங்கமா கூட கூப்பிடுவேன். அதெல்லாம் சொல்லலேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோ. யோ, என்கிட்ட என்னையா சொன்ன? பாட்டி 7 மணிக்கு மொட்டை மாடிக்கு வருவாங்கன்னு சொன்னல, இன்னும் ஆளை காணோம். பச்சை தண்ணியில எவ்வளவு நேரம் உட்காருது? உடம்புலாம் நடுங்குது. ஏதாச்சும் பண்ணி உங்களை மேல வரவையா? யோ வராங்க வராங்க வராங்க. சரி 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 கம பதனிசா. என்ன நடக்குதுங்க? அது ஸ்ரீஜா ரொம்ப நல்லா பாடுவா. இங்க வந்ததுல இருந்து டச் விட்டு போச்சு. அதான் பழைய ஃபார்ம் பிடிக்க கழுத்தளவு தண்ணில நின்னு சாதகம் பண்றான். ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க நேரமா எந்திரிக்கிறதே பெரிய விஷயம். ஸ்ரீஜா, விடாம பிராக்டிஸ் பண்ணு. சரிங்க பாட்டி. சரி அத்தை. சரி 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 கம பதனிசா. 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 சரி கம பதனிசா. சரி கம பதனிசா. சரி கம மம மரிரி. சரி கம பதனிசா. சரி கம பதனிசா. சரி 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 ரி கம மம மம. சரி 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 சரி. பதனிசா பதனிசா. சரி கம்மா. அத போய்ட்டாங்கல. ரொம்ப ஓவரா நடிச்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எந்திரச்சு போய் சாப்பிடுங்க போங்க. பிரீத்தி, இந்தா. ச ச ச நி ச ப நி சா சா. ச ச ச கம பத நி சா சா. அந்த கமபாவை நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாடணும், புரியுதா? ச ச ச நி ச ப நி சா சா. அத்தை, என்னம்மா பாட்டு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுட்டா? ஸ்ரீஜா நல்லா கத்துக்கிட்டாங்க. பழைய ஃபார்முக்கு திரும்பி வந்துட்டா. வர வச்சிட்டோம். இல்ல ஸ்ரீஜா? ஆமா பாட்டி. அது மட்டும் இல்ல, உங்க முன்னாடி பாடி காட்டணும்னு கூட ஆசையா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாம். ஏய், பாட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாடு. பாட்டி, இத நான் மட்டும் தனியா பாடினா நல்லா இருக்காது. கூட விக்ரமையும் சேர்ந்து பாட சொல்லுங்களேன் பாட்டி. பாட்டி, என்னாலலாம் முடியாது பாட்டி. அப்படி சொல்லாத விக்ரம். நீ நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும். நீ நிறைய வாட்டி பாத்ரூம்ல பாடினத நானே கேட்டிருக்கேன். ஸ்ரீஜா, எனக்கு பாடுற மூடே இல்ல. பாட்டி, பாட சொல்லுங்க பாட்டி. போப்பா, அதான் ஆசையா கூப்பிடுறல, பாடியா. ஸ்ரீஜா, நீ பாட்ட ஆரம்பி, அவன் பாடுவான். சரி பாட்டி. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமி
சூப்பர். ஐயோ யாருக்கு யார் உறவு யார் அறிவாரோ ஆண்டி உன் பெயரில் என் பெயரை இயற்கையும் எழுதியதோ டே விக்ரம் கல்லூரும் கொழுத்துக்கிட்டு பாரு. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். அவ பாடுறத பார்த்தா அப்படியே எஸ் ஜானகி அம்மா பாடுற மாதிரியே இல்ல. பவரை கட் பண்ணிடுங்க. இதயத்தின் தாமரையில் இருப்பவன் நீயா தாமரைக்குள் வீடு கட்டி ஆன் பண்ணு. என்னாச்சு? என்ன ஸ்ரீஜா, பாடு. பாடு ஸ்ரீஜா, நல்லா தானே இருந்துச்சு. அவன் எங்க இருந்து பாடுறது? அதான் கரண்ட் ஆஃப் ஆகி போயிடுச்சு. நீ பாட்டு பாடி பாட்டியை இம்ப்ரெஸ் பண்ணணும் பிளான் போட்டேல, இப்போ அதே பிளானை பிரீத்தியை வச்சு இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் பாரு. என்ன ஸ்ரீஜா, பாட்டி ரசித்து கேட்டுட்டு இருக்கும்போது பாதியிலே விடக்கூடாது, கண்டினியூ பண்ணு. ஸ்ரீஜா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல பாட்டி, வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. ஓ சரி விடுமா, பரவாயில்ல. நல்லா இருந்தது பாட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் பாடி இருந்திருக்கலாம். என்ன பாட்டி, இப்போ உங்களுக்கு திரும்ப அந்த பாட்டு கேட்கணும் அவ்வளோதானே? ஆமா. ஸ்ரீஜாவுக்கு பதிலாக பிரீத்தி பேலன்ஸ் பாட்டை பாடுவோம். ஓ பிரீத்தி, நீ பாட்டு ரொம்ப நல்லா பாடுவியா? பாடுவேம்மா. பாடு கேட்கலாம். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். சூப்பர். சபாஷ் பிரீத்தி, ரொம்ப நல்லா பண்ண. ஸ்ரீஜா, நீ பிரீத்தி கிட்ட பாட்டு கத்துக்கோமா.
பிரீத்தி, எப்பவாவது டைம் கிடைக்கும்போது நீ ஸ்ரீஜாவுக்கு பாட்டு கத்துக்கொடு. சொல்லி கொடுக்குறேன் பாட்டி. ஆனா ஸ்ரீஜா என்கிட்ட கத்துப்பாங்களா? அதெல்லாம் கத்துக்குவா, நீ சொல்லிக் கொடு. பிரீத்திக்கு தெரியாத விஷயமே இல்ல. அவளுக்கு எல்லா விஷயத்திலயும் நாலேஜ் இருக்கு. சரி, சாப்பிடு. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடலாம். 2 4 இந்த நீ ஒன்று வச்சுக்கோ, நீ ஒன்று சாப்பிடு. அந்த ஸ்ரீஜா ஆட தெரியாம எப்படி திணறன பாத்தியா? அதுவும் கல்பனா ஆண்டி கரண்ட் கட் பண்ண உடனே அவளை பார்க்கணுமே. ஃபியூஸ் போன பல்பு மாதிரி அவ ஃபேஸ் சுருங்கி போச்சு. எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாட ஆரம்பிச்சதும் ஒரு காதல் தேவதை. பிரீத்தி பிரீத்தி முடியல பிரீத்தி, சத்தியமா வயல்ல வலிக்குது. அவளே ஒரு கிரிமினல், அவளுக்கு எதுக்கு பாட்டெல்லாம்? அவளும் ஏதாச்சும் பண்ணி பாட்டி மனசுல இடம் பிடிக்கலான்னு பாக்குறா. அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. நமக்கு அவ கிரிமினல்னு தெரிஞ்ச மாதிரி பாட்டிக்கும் கூடிய சீக்கிரம் தெரிய வைக்கணும். அதுவும் அவ வாயாலேயே சொல்ல வைக்கணும். அவ சொன்னா மட்டும்தான் பாட்டி நம்புவாங்க. மற்றபடி யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சரியாதான் சொல்ற விக்ரம். இப்பவும் பாட்டிக்கு ஸ்ரீஜா மேல அக்கறை தான். அவளை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் பிரீத்தி. அதுக்கப்புறம் அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டுற மட்டும் பாரு. எது பண்ணாலும் சீக்கிரம் பண்ண விக்ரம். அவளை பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது. அவ என்னைக்கு ஒளிராளோ அன்னைக்குதான் நிம்மதி. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அப்படியே லோ பட்ஜெட்ல டைட்டானிக் மூவி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என்னாச்சு? கண்டினியூ பண்ணுங்க. என்ன சொன்ன விக்ரம்? பாட்டி கிட்ட ஏன் வாயாலேயே நான் கிரிமினல்னு சொல்லுவேன். நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்கல்ல? ஆமாண்டி, உன் வாயாலேயே சொல்ல வச்சு உன்னை வீட்டை விட்டு அனுப்பதான் போறேன். என்ன விக்ரம், இதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? நான் போய் பாட்டி கிட்ட இதை எப்படி சொல்லுவேன்? ஏன்னா எனக்கு அப்பா அம்மா இல்ல. வேற யாராவது இருந்தா கூட அவங்கள புடிச்சு வச்சுக்கிட்டு உண்மையை சொல்லுன்னு என்ன மிரட்டலாம். எனக்கு தான் யாருமே இல்லையே. அதையும் மீறி ஏதாச்சும் பண்ணி சொல்ல வைக்கணும்னு ட்ரை பண்ணாத. ஏன்னா அது நடக்காது விக்ரம். அப்படி நீ ட்ரை பண்ணா தேவை இல்லாம உன்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் இப்பவும் சொல்றேன் விக்ரம், நான் கிரிமினல் தான். எல்லா ஸ்டேட்லயும் தேடிட்டு இருக்க அக்யூஸ் தான். அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கிற? நான் ஒண்ணும் பண்ண வேணாம். உங்ககிட்ட ஏமாந்தவங்களோட சாபம் இருக்கு பாத்தியா, அது உன்னை சும்மா விடாது. கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகும். அந்த ஒரு நாள் வரவே வராது. நான் வரவும் விட மாட்டேன். ஏன்னா நான் ஏமாறவங்கள மட்டும் ஏமாத்தல. உன்ன மாதிரி கொஞ்சம் தெளிவா இருக்காங்க பாரு, அவங்களையும் பிளான் பண்ணி தான் ஏமாத்திட்டு இருக்கேன். விக்ரம், உன்ன மாதிரி ஆளுங்களையும் பார்த்திருக்கேன், உன்னை விட பெரிய ஆளுங்களையும் பார்த்திருக்கேன். நான் வளர்ந்த விதம் அப்படி விக்ரம். நானே நினைச்சாலும் அதை என்னால மாத்திக்க முடியாது. எனக்கு யாராச்சும் ஒண்ணு பண்ணா நான் உங்களுக்கு 2 மடங்கா திருப்பி பண்ணுவேன். நீ எனக்கு எவ்வளவு பண்ணிருக்க, பதிலுக்கு நானும் உனக்கு ஏதாவது பண்ணுவேன்.